வைரத்தூண் மாளிகைகள். அயோத்தியின் எண்ணிலடங்கா மாளிகைகளின் விவரிக்க இயலாத பிரம்மாண்டம். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியின் மாளிகைகள் மேல பொன் தகடு வேஞ்சது, வெள்ளிமலை மேல சூரிய ஒளி பட்ட மாதிரி இருக்குன்னு கம்பர் வர்ணிச்சதை பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த மாளிகைகளுக்கு உள்ள போனா எப்படி இருக்குன்னு இன்னும் நுட்பமா பார்க்க போறோம். தேவர்களே, அதிசயிச்சு போற அளவுக்கு ஒரு வர்ணனை. வைரநல் கால்மிசை மரகதத்துலாம் செயிர் அறப்போதிகை கிடத்தி சித்திரம். உயிர் பெறக் குயிற்றிய உம்பர் நாட்டவர். அயிர்உற இமைப்பன அளவு கோடியே. வைரநல் கால் மிசை முதல்ல அந்த மாளிகைகளை தாங்கி நிற்கிற தூண்களை பாருங்க. சும்மா சாதாரண தூண்கள் இல்லையாம், வைரத்தால் செய்யப்பட்ட நல்ல தூண்கள், நல்கால் என்கிறார் கம்பர். எவ்வளவு உறுதியாகவும் ஒளி வீசிக்கொண்டும் இருந்திருக்கும் அந்த வைரத் தூண்கள். நினைச்சு பாருங்க, மரகத துலாம், அந்த வைரத் தூண்களுக்கு மேல உத்திரம் இருக்குமே, பீம், அது ஏதால செஞ்சிருக்காங்க தெரியுமா? மரகத கல்லால. அடடா, பச்சை மரகதம், வைரத் தூண் மேல மரகத உத்திரம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு வர்ண சேர்க்கை. செயிர் அறப்போதிகை கிடத்தி அந்த தூணுக்கும் உத்திரத்துக்கும் நடுவுல பாரத்தை தாங்கிறதுக்காக போதிகைன்னு ஒன்று வைப்பாங்க. தூணுக்கு மேலே இருக்கிற தலைப்பகுதி மாதிரி. அதில் எந்த குறையும் இல்லாமல் செயிர் அற கச்சிதமாக அந்த மரகத உத்திரத்தை பொருத்தி வச்சிருக்காங்களாம். சிற்பக்கலையோட நுணுக்கத்தை பாருங்க. சித்திரம் உயிர் பெற குயிற்றிய. அத்தோட விட்டாரா கம்பர்? இல்லை, அந்த மாளிகைகளில் சித்திரங்கள் தீட்டப்படலையாம், செதுக்கப்பட்டிருக்கு, குயிற்றிய. அதுவும் எப்படி? சும்மா பொம்மை மாதிரி இல்லாமல் உயிர் இருக்கிற மாதிரி, அப்படியே அசைகிற மாதிரி தத்ரூபமாக செதுக்கி வச்சிருக்காங்களாம். அந்த மாளிகைகளே ஒரு கலைக்கூடம் போல இருந்திருக்கு. உம்பர் நாட்டவர் அயிர் உற இமைப்பன, இதுதான் உச்சக்கட்டம். உம்பர் நாட்டவர்னா தேவர்கள். அவங்க ஆகாயத்தில், அவங்க விமானத்தில் போகும்போது கீழே அயோத்தியில் இருக்கிற இந்த மாளிகைகளை பார்த்து, அடடே, இது நம்ம தேவலோகத்து மாளிகையா, இல்லை பூலோகத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம். அயிர் உற வந்து கண்ணை இமைச்சு பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு தேவலோகத்தையும் மிஞ்சிற மாதிரி பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்திருக்கு அயோத்தியின் மாளிகைகள். என்ன ஒரு உயர்வு நவிர்ச்சி பாருங்க. அளவில் கோடியே இப்படியெல்லாம் வர்ணிச்ச மாளிகைகள் ஒன்னா ரெண்டா இல்லைங்க, அளவில் கோடியாம். எண்ணவே முடியாத கோடிக்கணக்கான மாளிகைகள் அயோத்தி மாநகரம் முழுக்க நிறைஞ்சிருந்ததாம். கம்பர் வெறும் வார்த்தைகளை கொண்டு நம்ம கண் முன்னாடி ஒரு நகரத்தையே நிர்மாணிக்கிறார் பாருங்க. வைரமும் மரகதமும் உயிருள்ள சித்திரங்களும் நிறைஞ்ச தேவர்களே, மலைச்சு போற அந்த அயோத்தியின் ஒரு பகுதியை இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு அழகா நமக்கு காட்டிட்டார். கம்பருடைய சொல்லாட்சியும் கற்பனை வளமும் நம்மையும் அந்த அயோத்தியின் வீதிகளுக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா? அடுத்த பாட்டுல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கோன்னு பார்ப்போம். அயோத்தியின் மேலும் சில பிரம்மாண்டமான இரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட மாளிகைகளின் வர்ணனை. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல வைரத்தாலையும் மரகதத்தாலையும் ஆன மாளிகைகளை பார்த்தோம் இல்லையா? அடையப்பா, அயோத்தியின் வர்ணனை முடியல. இன்னும் என்னென்ன அதிசயம் அங்கே இருக்குன்னு கம்பர் காட்ட போறார். வாங்க, இந்த பாட்டுல இன்னும் சில வகை மாளிகைகளை ரசிப்போம். சந்திர காந்தத்தின் தலத்த சந்தனப் பந்திசை தூணின் மேல் பவள போதிகை செந்தனிமணி துலாம் செறிந்த தின்சுவர் இந்திர நீலத்த எண்ணில் கோடியே. சந்திர காந்தத்தின் தலத்தை முதல்ல தரை எப்படி இருக்குன்னு சொல்றார் பாருங்க. சந்திர காந்த கற்களால் ஆனது. இந்த சந்திர காந்த கல்லுக்கு ஒரு குணம் உண்டு. நிலா ஒளி பட்டா அதுல இருந்து மெதுவா தண்ணீர் கசியும். அப்போ அந்த மாளிகையோட தரை எப்படி இருக்கும்? நிலா வெளிச்சத்துல சில்லுன்னு லேசா ஈரமா பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்கும். நினைச்சு பாருங்க அந்த குளுமையை, அந்த அழகை. தரைக்கே இவ்வளவு சிறப்புன்னா மற்றதெல்லாம். சந்தன பந்தி செய் தூணின் மேல். அடுத்து தூண்கள். வெறும் கல் தூண் இல்ல, மரம் இல்ல, வாசனை வீசும் சந்தன மரங்களால் ஆன தூண்கள். அதுவும் பந்தி செய் வரிசை வரிசையா நிக்குது. அந்த மாளிகை முழுக்க சந்தன வாசனை கமழ்ந்துகிட்டே இருக்கும். கண்ணுக்கும் அழகு,
மனசுக்கும் இதம், மூக்குக்கும் நறுமணம். பவள போதிகை, அந்த சந்தன தூண்களுக்கு மேல பாரத்தை தாங்குற போதிகை இருக்கே, அது எதனால் ஆனது? அடடே, செக்கச்சிவந்த பவளத்தால் ஆனது. மென்மையான சந்தன நிற தூணுக்கு மேல பளிச்சுன்னு இருக்கிற அந்த சிவப்பு நிறப்பவள போதிகை. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு வண்ணக்கலவை! தனிமணி துலாம் செறிந்த போதிகைக்கு மேல உத்திரம் இருக்குமே, அது செந்தனி மணித்துலாம். சிவந்த தனிச்சிறப்பு வாய்ந்த மாணிக்க கற்களால் செறிவாக நெருக்கமாக இழைக்கப்பட்ட உத்திரம். சந்தன தூண், பவளப்போதிகை, அதுக்கு மேல மாணிக்க உத்திரம். அடேங்கப்பா, இது மாளிகையா இல்ல நகைப்பெட்டியா? தின் சுவர் இந்திர நீலத்தை. சரி, சுவர்கள் எப்படி இருக்கு? தின் சுவர் இந்திர நீலத்தை. வலிமையான சுவர்கள் இந்திர நீலக்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அடர்ந்த நீல நிறத்துல ஜொலிக்கிற சுவர்கள். யோசிச்சு பாருங்க அந்த காட்சியை. சந்திரகாந்த தரை, சந்தன தூண், பவளப்போதிகை, மாணிக்க உத்திரம், நீலக்கல் சுவர். இது ஒரு வண்ணக்கனவு இல்லையா? கம்பர் வார்த்தைகளால ஒரு ஓவியத்தையே தீட்டிட்டார். எண்ணில் கோடியே. இப்படிப்பட்ட கற்பனைக்கு எட்டாத அழகு கொண்ட, விலை மதிக்க முடியாத இரத்தினங்களால் ஆன மாளிகைகள் ஒன்னா ரெண்டா? இல்லவே இல்லை. போன பாட்டில் சொன்ன மாதிரியே இதுலையும் சொல்றார். எண்ணில் கோடியே. கணக்கில் அடங்காத கோடிக்கணக்கான மாளிகைகள் இப்படி இருக்குதாம் அயோத்தியில. கம்பருடைய வர்ணனை திறனை என்னன்னு சொல்றது? ஒவ்வொரு மாளிகையையும் ஒவ்வொரு விதமா விலை உயர்ந்த பொருட்களை வச்சு வண்ணங்களையும் மனங்களையும் கலந்து நமக்கு தர்றார். அயோத்தியோட செல்வச் செழிப்பை, அதோட பிரம்மாண்டத்தை இதைவிட அழகா சொல்ல முடியுமா? நினைத்து பாருங்கள். கம்பர் காட்டுகிற அயோத்தி வெறும் கற்பனையா? இல்ல, ஒரு பேரரசின் உச்சகட்ட செழிப்பின் கவிதை வடிவமா? இந்த வர்ணனைகள் நம்மை அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகுது இல்லையா? தூணின் அழகும் தோகையின் நடனமும். வணக்கம் நண்பர்களே. நேற்றைய பாடல்ல நாம அயோத்தியோட மாளிகைகள் எப்படி விண்ணுலகையே மிஞ்சிற மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? சந்திரகாந்த கல்லு தரை, சந்தன தூண், பவளப்போதிகை, இந்திரநீலச் சுவர்னு கம்பர் வர்ணிக்கும் போதே நம்ம மனசு அங்கேயே போயிடுச்சு. இன்னைக்கு அந்த அற்புத மாளிகைகளோட தூண்கள் எப்படி இருந்துச்சுன்னு கம்பர் சொல்றாரு பாருங்க. ஆனா இங்க ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கு. கம்பர் ஒரே வர்ணனையில 2 விதமான அழகை நமக்கு காட்ட போறாரு. கவி சக்கரவர்த்தியோட சொல் விளையாட்டை ரசிக்க தயாரா? பாடகக்காலடி பதுமத்து ஒப்பன, சேடரை தழியின, செய்ய வாயின, நாடகத் தொழிலின, நடுவு துய்யன, ஆடகத் தோற்றத்த அளவு இலாதன. முதல்ல சொல்றாரு, பாடக காலடி பதுமத்து ஒப்பன. பாடக காலடி அப்படின்னா நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைஞ்ச அந்த தூண்களோட அடிப்பாகம். அது எப்படி இருந்துச்சாம்? பதுமத்து ஒப்பன மலர்ந்த தாமரை பூ மாதிரி அவ்வளவு அழகா கலைநயத்தோட வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சாம். யோசிச்சு பாருங்க, ஒரு தூணோட அடிப்பீடமே தாமரை மலர் போல இருக்குன்னா அந்த மாளிகை எப்படி இருக்கும்? ஆனா இங்க தான் கம்பரோட திறமை ஜொலிக்குது. பாடகக்கால் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. பெண்கள் காலில் அணியிற பாடகம்ங்கிற ஒரு வகை கொலுசு. அப்போ பதுமத்து ஒப்பனைங்கிறது அந்த பெண்களோட தாமரை மலர் போன்ற பாதங்களை குறிக்குது. ஆக அந்த தூணோட அடிப்பீடம் பாடகம் அணிஞ்ச நாட்டிய பெண்களோட தாமரை பாதங்கள் மாதிரி இருந்துச்சுன்னும் ஒரு பொருள் இருக்கு பாருங்க. அடுத்த வரி, சேடரை தழியின, செய்ய வாயின. தூண்களுக்கு பொருள் சொல்லணும்னா அதோட அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமா உறுதியா இருந்துச்சு தெரியுமா? சேடரை தழியின, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கிற நாகலோகத்தையே தொட்டு தழுவி நிற்கிற அளவுக்கு ஆழமான வலிமையான அஸ்திவாரம் கொண்ட தூண்களாம். செய்ய வாயின அப்படின்னா அந்த தூண்கள் மேலே செஞ்ச வேலைப்பாடுகளால் ரொம்ப செம்மையா நேர்த்தியா அழகா விளங்குச்சாம். இப்போ இதையே நாட்டிய மங்கையருக்கு பொருத்தி பாருங்க. சேடர்னா இளைஞர்கள்னும் ஒரு பொருள் உண்டு. அப்போ சேடரை தழியின, இளைஞர்களை அணைத்து கொள்கின்ற மங்கையர். செய்ய வாயின, சிவந்த அழகான இதழ்களை உடையவர்கள். பார்த்தீங்களா? ஒரே சொற்கள் ஆனா 2 விதமான வர்ணனை. இதுக்கு பேர் தான் சிலேடை. 3வது வரி, நாடகத் தொழிலின, நடுவு துய்யன.
தூண்களை பொறுத்த வரைக்கும் நாடு அகத்தொழிலின், அதாவது நாடு முழுக்க இருக்கிற எல்லாரும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு, எல்லாரும் விரும்பி காணும் அளவுக்கு அவ்வளவு பெரிய கலைத்திறனோடு செய்யப்பட்ட தூண்கள் அது. நடுவு துய்யன, அந்த தூண்களோட நடுப்பகுதியெல்லாம் எந்த களங்கமும் இல்லாம மிக தூய்மையா நேர்த்தியா இருந்துச்சாம். இதே வரிகளை அந்த பெண்களுக்கு பொருத்தி பாருங்க. நாடகத் தொழிலின ரொம்ப நேரடியாவே புரியுது. நாட்டியம் ஆடுறது தான் அவங்களோட தொழில். நடுவு துய்யன, இங்க நடுவுன்னா இடுப்பு, துய்னா பஞ்சு. பஞ்சு போல மெல்லிய நுண்ணிய இடையழகு கொண்டவர்கள்னு அர்த்தம். என்ன ஒரு கற்பனை பாருங்க. கடைசி வரி, ஆடகத் தோற்றத்தை அளவு இலாதன. ஆடகத் தோற்றத்தை ஆடக பொண்ணுன்னு சொல்ற உயர்வான தங்கத்தால செஞ்ச மாதிரி அந்த தூண்கள் தகதகன்னு ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சாம். அதே போல அந்த நாட்டிய மங்கையரும் பொன் போன்ற மேனி அழகோடு திகழ்ந்தார்கள். கடைசியா, அளவு இலாதன, இப்படிப்பட்ட அழகு நிறைஞ்ச அற்புத வேலைப்பாடு கொண்ட தூண்களை உடைய மாளிகைகள் அயோத்தியில ஒன்னா ரெண்டா? இல்லையாம், எண்ணிக்கையே இல்லாம கணக்கில்லாம நிறைஞ்சு கிடந்துச்சாம். அதோட இந்த வர்ணனைக்குரிய அழகிய மங்கையரும் அங்கே அளவின்றி இருந்தார்கள்னும் ஒரு பொருள் கொள்ள முடியுது. ஆக ஒரு சாதாரண தூணை வர்ணிக்கும் போது கூட அதுல இவ்வளவு நுட்பமா ஒரு ஸ்லேடையை புகுத்தி கட்டிடக்கலையோட சேர்த்து மானுட அழகையும் ஒரே நேரத்துல நம்ம மனசுல பதிய வைக்கிறாரு பாருங்க கம்பர். இதுதான் கவி சக்கரவர்த்தியோட தனி முத்திரை. வெறும் வர்ணனை இல்லை இது. இது ஒரு சொல் விளையாட்டு, ஒரு கலை நுட்பம். கேட்பதற்கே எவ்வளவு இன்பமா இருக்கு. மாளிகைகளின் பேரொளியைக் கண்டு வியந்து இமைக்க மறந்த மக்களின் நிலையைச் சொல்லும் பாடல் இது. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல அயோத்தியின் மாளிகைகள், அதோட தூண்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? தாமரை மாதிரி, நாகலோகத்தையே தொடர மாதிரி, பொன்னால செஞ்ச மாதிரி அளவே இல்லாத எண்ணிக்கையில அந்த மாளிகைகள் இருந்துச்சுன்னு கம்பர் சொன்னார். இப்போ அந்த மாளிகைகள் எப்படிப்பட்ட ஒளியோட இருந்துச்சு, அதை பார்க்க வந்தவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு சொல்றாரு பாருங்க. அடடா, என்ன ஒரு கற்பனை! புக்கவர் கண் இணை பொருந்திராது. ஒளி தொக்குடன் தயங்கி விண்ணவரின் தோன்றலால் திக்குற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன உம்பர் நாட்டினும். புக்கவர் கண் இணை பொருந்திராது. அங்கே அந்த மாளிகைகளின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் பார்க்க வர்றாங்களே புக்கவர், அவங்களுடைய கண்கள் இருக்கே கண் இணை, அது ஒன்றை ஒன்று சேரவே இல்லையாம், பொருந்திராது. அதாவது அவங்க கண்ணையே இமைக்கலையாம். ஏன்? அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு, ஒரு பேரழகு, ஒரு திகைப்பு. கண் கொட்டாம அப்படியே நின்னுட்டாங்க. எதனால அப்படியாச்சு? அடுத்த வரி சொல்லுது பாருங்க. ஒளி தொக்குடன் தயங்கி அந்த மாளிகைகளில் பதிச்சிருக்கிற ரத்தினங்கள், அந்த மாளிகைகளோட வெண்மையான சுதை பூச்சு, இதெல்லாம் சேர்ந்து வீசுகிற ஒளி இருக்கே, அது மொத்தமாக தொக்குடன் வந்து பார்க்கிறவங்க உடம்பு மேல பட்டு பிரதிபலிக்குதாம். தயங்கி அந்த ஒளி வெள்ளம் அவங்களை முழுசா நனைச்சிடுது. அப்படி அவங்க மேல ஒளி படும்போது என்ன ஆகுது? விண்ணவரின் தோன்றலால் அவங்க தேவர்களைப் போல விண்ணவரின் தோற்றம் அளிக்கிறார்களாம். யோசிச்சு பாருங்க. சாதாரண மனிதர்கள் அந்த மாளிகைகளை பார்க்க போறாங்க. ஆனா அந்த மாளிகையோட ஒளி அவங்க மேல பட்டு அவங்களே தேவர்கள் மாதிரி ஒளிர்ந்து நிற்கிறாங்க. கம்பர் எப்படி ஒரு சாதாரண நிகழ்வை கூட தெய்வீகமா மாத்துறார் பாருங்க. சரி, அந்த மாளிகைகள் எப்படி இருக்குதாம்? திக்கிற நிலைப்பினில் செல்லும் தெய்வ வீடு ஒக்க நின்று இமைப்பன. எல்லா திசைகளிலும் நினைச்ச இடத்துக்கு போகக்கூடிய தேவ விமானம், தெய்வ வீடு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த மாளிகைகள் ஒரே இடத்துல நின்னாலும் நிலைப்பினில் நின்று தேவ விமானங்களைப் போலவே ஒளி வீசிக்கொண்டே இருக்குதாம், இமைப்பன. அதாவது அசையாம நிற்கிற இந்த கட்டிடங்கள் பறந்து செல்லக்கூடிய தேவ விமானங்களுக்கு நிகரா ஒளி வீசுதுன்னு சொல்றாரு. என்ன ஒரு உவமை! இந்த ஒளி எங்க வரைக்கும் போகுது தெரியுமா? உம்பர் நாட்டினும், தேவர்கள் வாழ்கின்ற உலகமான உம்பர் நாடு, தேவலோகத்துக்கும் மேலாக போய் இந்த ஒளி வீசுதாம். அயோத்தியின் மாளிகைகளின் பிரகாசம் பூலோகத்தோட நிற்கலை, விண்ணுலகத்தையும் தாண்டி போகுதுன்னு சொல்றார் கம்பர். ஆக
அயோத்தியின் மாளிகைகள் வெறும் கட்டிடங்கள் இல்லை, அவை ஒளியின் பிறப்பிடங்கள். அதை பார்க்க வர்றவங்களையே தேவர்களா மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. அவங்களோட ஒளி விண்ணை தாண்டி பரவுது. இந்த ஒரு பாடல்ல அயோத்தியின் செல்வச் செழிப்பை, அதோட தெய்வீகத் தன்மையை, அதை கண்ட மக்களின் பிரமிப்பை எவ்வளவு அழகா கம்பர் படம் பிடிச்சு காட்டிட்டார் பாருங்க. கேட்கும்போதே நாமும் அந்த அயோத்திக்கு போய் அந்த மாளிகைகளை பார்த்து இமைக்க மறந்து நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? அதுதான் கம்பருடைய கவித்திறன். அயோத்தியின் மாட மாளிகைகளின் ஒளியும் அங்கு வாழும் மக்களின் உயரிய பண்பும். நண்பர்களே, போன பாட்டுல பார்த்தோமே, அயோத்தி மாநகரோட மாளிகைகள் எப்படிப்பட்ட ஒளி வீசுதுன்னு. பார்க்கிறவங்க கண்ணே கூச்சி அவங்களே தேவர்கள் மாதிரி ஆயிடுறாங்கன்னு கம்பர் சொன்னாரு. அந்த மாளிகைகள் இன்னும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது? அது வெறும் கட்டிடம் மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல ஏதும் இருக்கா? அதைத்தான் கம்பர் இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்றாரு. கேளுங்க. அணி இழை மகளிரும் அலங்கல் வீரரும் தனிவன அறநெறி தனிவு இல்லாதன மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது பணி பிரிது இயன்றில பகலை வென்றன. அணி இழை மகளிரும் அலங்கல் வீரரும், முதல்ல அங்க வாழற மக்களை பத்தி சொல்றாரு. அணி இழை மகளிர், அதாவது அழகழகான நகைகளை, ஆபரணங்களை பூண்ட மங்கையர்கள். அவங்களோட அழகும் பொலிவும் ஒரு பக்கம். அடுத்து அலங்கல் வீரரும், மார்பிலே வாசனை மிக்க மலர் மாலைகளை அணிந்த வலிமை மிக்க வீரர்கள். அந்த நகரத்துல செல்வமும் செழிப்பும் இருக்கு, அழகும் வீரமும் இருக்குன்னு இந்த ஒரு வரியிலேயே காட்டிடுறாரு கம்பர். தனிவன அறநெறி தனிவு இலாதன. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. இந்த மக்களும் சரி, இவங்க வாழுற மாளிகைகளும் சரி, தனிவன அறநெறி, அவங்க உறுதியா பின்பற்றுவது அறநெறிய மட்டும்தான். எது சரி எது தர்மம் அப்படின்ற பாதையில கொஞ்சமும் பிசகாமல் நடக்கிறவங்க அவங்க. அவங்களுடைய உறுதி எப்படிப்பட்டது தெரியுமா? தனிவு இல்லாதன, அது கொஞ்சமும் குறைஞ்சு போகாது, தளர்ந்து போகாது. அந்த அறநெறி அவங்க வாழ்க்கையில அப்படியே நிலைச்சு நிக்குது. இந்த அறநெறியின் உறுதி அவங்க வாழுற மாளிகைகளுக்கும் பொருந்தும்னு கம்பர் குறிப்பால உணர்த்துறாரு. மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது. சரி, இப்ப அந்த மாளிகைகள் எதனால் ஆனதுன்னு சொல்றாரு பாருங்க. மணியினும் பொன்னினும் வனைந்த அல்லது முழுக்க முழுக்க விலையுயர்ந்த நவரத்தின கற்களாலும் தங்கத்தாலும் மட்டும்தான் அந்த மாளிகைகள் கட்டப்பட்டிருக்குதாம். வேற எந்த பொருளும் இல்லை. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு கட்டிடம் முழுக்க மணியும் பொன்னுமாக இருந்தா எப்படி இருக்கும்? பணி பிரிது இயன்றில பகலை வென்றன. பணி பிரிது இயன்றில, அதாவது வேற எந்த பொருளையும் கொண்டு அதை செய்யல. கல்லோ மண்ணோ மரமோ இல்ல, தங்கம் ரத்தினம் இது மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த மாளிகைகள் பகலை வென்றன தன்னோட பிரகாசத்தால பட்ட பகலோட வெளிச்சத்தையே தோற்கடிக்குதாம். சூரியனோட ஒளியை காட்டிலும் பிரகாசமா அந்த மாளிகைகள் ஜொலிக்குதுன்னு சொல்றாரு. ஆக இந்த பாட்டுல கம்பர் என்ன சொல்ல வராரு? அயோத்தியோட மாளிகைகள் வெறும் தங்கம் ரத்தினத்தால ஜொலிக்கல. அதோட சிறப்பு அது மட்டும் இல்லை, அந்த மாளிகைகள் சூரியனை விட ஒளி வீசினாலும் அதைவிட முக்கியமானது அங்க வாழுற மக்களோட உள்ளத்துல இருக்கிற அறநெறி ஒளி. அந்த அறம் கொஞ்சமும் குறையாம உறுதியா நிக்குது. எப்படி மாளிகைகள் புற ஒளியால சூரியனை வெல்லுதோ, அப்படி அங்க வாழும் மக்கள் அக ஒளியான அறத்தால சிறந்து விளங்குறாங்க. அதனாலதான் அந்த மாளிகைகளும் அந்த நகரமும் அவ்வளவு பெருமைக்கு உரியதாக இருக்குதுன்னு கம்பர் நுட்பமா சொல்றாரு. கம்பரோட பார்வை எவ்வளவு ஆழமானது பாருங்க. வெறும் புற அழகை மட்டும் வர்ணிக்காம அந்த அழகோடு மக்களின் பண்பையும் அறத்தையும் இணைச்சு பார்க்கிற அழகு. இதுதான் கம்பநாட்டாழ்வாரோட தனிச்சிறப்பு. அயோத்தியின் பெருமைக்கு காரணம் வெறும் செல்வம் மட்டுமல்ல, அங்கு நிலைத்திருக்கும் அறமும் தான் என்று எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார். மக்களின் மாளிகை மாண்பு. அன்பர்களே, கம்பர் அயோத்தியை வர்ணிக்கும் அழகே தனி. வெறும் கட்டிடங்களா பார்க்கல அவர். அந்த நகரத்தோட ஆன்மாவையே பார்க்கிறாரு. வானுர நிவந்தன
வரம்பு இல் செல்வத்த தான் உயர் புகழ் எனத் தயங்கு சோதிய ஊனம் இல் அறநெறி உற்ற எண் இலா கோன் நிகர் குடிகள்தம் கொள்கை சான்றன. வானுர நிபந்தன எப்படி இருக்குதாம் அந்த மாளிகைகள்? சாதாரண உயரமில்லையாம், வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து நிக்குதாம். அண்ணாந்து பார்த்தா கழுத்து வலிக்குமாம். அந்த அளவுக்கு ஓங்கி உயர்ந்த கட்டிடங்கள். அது எதை காட்டுது? அந்த நகரத்தோட அபரிமிதமான வளர்ச்சியையும் கம்பீரத்தையும் காட்டுது. வரம்பு இல் செல்வத்த அடுத்து என்ன சொல்றார்? அந்த மாளிகைகள் அளவே இல்லாத செல்வச் செழிப்பை கொண்டிருக்குதாம். வரம்பு இல்னா எல்லை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு செல்வம் கொட்டி கிடக்குது அந்த மாளிகைகளில். பொன்னு மணி முத்துன்னு சொல்லில் அடங்காத செல்வம். தான் உயர் புகழ் என தயங்கு சோதிய. ஆஹா, என்ன ஒரு உவமை பாருங்க! அந்த மாளிகைகளில் இருந்து வர்ற ஒளி எப்படி இருக்குதாம்? ஒருத்தரோட புகழ் எப்படி நாலா பக்கமும் பரவி பிரகாசிக்குமோ அது மாதிரி அந்த மாளிகைகளோட ஒளி எங்கும் பரவி ஜொலிக்குதாம். புகழ் எப்படி மறைக்க முடியாதோ, எல்லோருக்கும் தெரியுமோ, அது மாதிரி இந்த மாளிகைகளோட ஒளியும் பிரகாசமா எங்கும் தெரியுதுன்னு சொல்றார் கம்பர். வெறும் வெளிச்சம்னு சொல்லாம அதை புகழோடு ஒப்பிட்டதுல கவிஞரோட கற்பனை வளத்தை பாருங்க. ஊனம் இல் அறநெறி உற்ற இங்கதான் முக்கியமான விஷயம் வருது. இந்த மாளிகைகள் வெறும் பணக்காரங்க வாழ்ற இடம் இல்லை. அங்க வாழ்ற மக்கள் எப்படிப்பட்டவங்க? ஊனம் இல் அறநெறி உற்றவர்கள். அதாவது எந்த குறையும் இல்லாத, குற்றமே இல்லாத அறவழியில உறுதியா நிக்கிற மக்கள் அங்க வாழ்றாங்களாம். செல்வம் இருக்கு, ஆனா அதைவிட முக்கியமா அறம் இருக்கு அவங்க கிட்ட. எண் இலா கோன் நிகர் குடிகள்தம் கொள்கை சான்றன. அடடா, இதுதான் மகுடம் வச்ச மாதிரி இருக்கு. அந்த மாளிகைகள் யாருக்கு சாட்சியா நிக்குதாம்? எண்ணிலா கணக்கில்லாத கோன் நிகர் குடிகள் அரசனைப் போலவே வாழுகின்ற குடிமக்களுடைய கொள்கைக்கு, அதாவது அவங்களுடைய உயர்ந்த பண்புக்கும் வாழ்க்கை தகுதிக்கும் சான்றாக அந்த மாளிகைகள் நிக்குதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அயோத்தியில குடிமக்கள் கூட அரசனை போல வாழ்றாங்க. எப்படி? வெறும் செல்வத்துல மட்டும் இல்ல, அறநெறியில, ஒழுக்கத்துல, மாண்புல அரசனை போல இருக்காங்க. அவங்க அப்படி வாழ்றதுக்கு இந்த வானுயர்ந்த ஒளி பொருந்திய மாளிகைகளே அத்தாட்சின்னு முடிக்கிறார் கம்பர். ஆக அயோத்தியின் மாளிகைகள் வெறும் செங்கல்லும் சுண்ணாம்பும் அல்ல. அது அந்த மக்களின் செல்வச் செழிப்பின் அடையாளம். அது அந்த மக்களின் குறையில்லாத அறநெறியின் அடையாளம். அது அந்த நாட்டில் குடிமக்கள் கூட அரசனைப் போல கௌரவமாகவும் வளமாகவும் அறத்தோடும் வாழ்கிறார்கள் என்பதற்கான உயிருள்ள சாட்சி. கம்பரோட பார்வை எவ்வளவு ஆழமானது பார்த்தீங்களா? ஒரு நகரத்தோட கட்டிடங்களை பற்றி சொல்லும் போதே அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையையும் அவங்களோட பண்பையும் அந்த அரசின் செம்மையையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டிடுறாரு. இதுதான் கம்பரின் கவிதை வன்மை. அயோத்தியின் மாளிகைகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல, அவை இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளே என்கிறார் கம்பர். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல நாம் அயோத்தியோட மாளிகைகள் எப்படி வானளாவ உயர்ந்து நிக்குதுன்னு பார்த்தோம். அரசனை போலவே மக்களும் செல்வச் செழிப்போட இருக்காங்க. அவங்க வாழுற வீடுகளே அதுக்கு சாட்சியா இருக்குன்னு கம்பர் சொன்னார் இல்லையா? ஆனா அந்த வர்ணனை அதோட முடியல. கம்பர் அந்த மாளிகைகளை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் ஒரு அழகான மலைக்கு ஒப்பிடுறார். என்ன ஒரு கற்பனை பாருங்க! எப்படி அந்த மாளிகைகள் மலையைப் போல இருக்குதுன்னு சொல்றார். வாங்க கேட்கலாம். அருவியின் தாழ்ந்து முத்து அலங்கு தாமத்த விரிமுகிர்குலம் எனக் கொடிவிராயின பருமணிக்குவையன பசும் பொன் கோடிய பொறுமையில் கனத்தன மலையும் போன்றன. அருவியின் தாழ்ந்து முத்து அலங்கு தாமத்த முதல்ல சொல்றாரு. அந்த மாளிகைகளோட உப்பரிகைகள்ல இருந்தும் முகப்புகள்ல இருந்தும் முத்து மாலைகள் சரம் சரமா தொங்குதாம். அந்த மாலைகள் மெதுவா காத்துல அசைகிற காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு உயரமான மலையில இருந்து அருவி கொட்டுமே, வெண்மையா அழகா. அந்த அருவி விழுகிற மாதிரி இருக்குதாம் இந்த முத்து மாலைகள் தொங்குற அழகு. அருவி மாதிரி முத்து மாலைகள், என்ன ஒரு பொருத்தம் பாருங்க! விரிமுகிர்குலம் எனக்கொடி விராயின. அடுத்து அந்த மாளிகைகள் மேலெல்லாம் விதவிதமான கொடிகள் பறக்குதாம். சின்ன சின்ன கொடிகள் இல்ல, பெரிய பெரிய கொடிகள் 100 கணக்கில் 1000 கணக்கில் பறக்குதாம்.
அந்த கொடிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பறக்கிற காட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மலையை சுத்தி மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து போகுமே, அந்த மாதிரி விரிந்து பரந்த மேகக்கூட்டங்கள் போல இந்த கொடிகள் பறந்து நிக்குதாம். அடேங்கப்பா! பருமணிக்கு வையன பசும் பொன் கோடிய. அது மட்டும் இல்ல, அந்த மாளிகைகள்ல பெரிய பெரிய விலையுயர்ந்த மணிக்கற்கள் குவியல் குவியலா கிடக்குதாம். மாணிக்கம், வைரம், வைடூரியம்னு அப்படியே பசும் பொன்னும் மலை மலையா குவிஞ்சு கிடக்குதாம். எப்படி ஒரு மலையில இயற்கையாகவே தாதுக்களும் விலை உயர்ந்த கற்களும் கிடைக்குமோ, அது மாதிரி இந்த மாளிகைகள் செல்வத்தால நிறைஞ்சு மணி குவியல்களையும் பொன் குவியல்களையும் கொண்டிருக்குதாம். பொறு மயில் கணத்தன மலையும் போன்றன. கடைசியா சொல்றார், அந்த மாளிகைகள்ல மயில்கள் கூட்டம் கூட்டமா இருக்குதாம். மலையில மயில்கள் அழகா தோகை விரிச்சு ஆடுறத பார்த்திருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த மாளிகைகள்லையும் மயில்கள் உலவுதாம். இதுக்கு இன்னொரு அழகான பொருளும் சொல்வாங்க அறிஞர்கள். பொறுமயில் கணத்தன அப்படின்னா மயில் போன்ற அழகான பெண்கள் கூட்டம் கூட்டமாக அந்த மாளிகைகள்ல உலாவி வர்றாங்கன்னும் பொருள் கொள்ளலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்படி அருவி மாதிரி முத்து மாலைகளும் மேகம் மாதிரி கொடிகளும் இயற்கையான மணிகளும் பொன்னும் அழகான மயில்களும் அல்லது மயில் போன்ற பெண்களும் நிறைஞ்சிருக்கிறதால அந்த மாளிகைகள் பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு மலையைப் போலவே காட்சி அளிக்குதாம். ஆக வெறும் செங்கல்லும் சுண்ணாம்பும் கொண்ட கட்டிடமா இல்லாம இயற்கை அழகும் செல்வச் செழிப்பும் ஒன்னா சேர்ந்த ஒரு உயிர் ஓவியமா அந்த மாளிகைகளை கம்பர் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. கம்பரோட இந்த உவமை நயம் இருக்கே, அதுக்கு ஈடு இணை ஏது? ஒரு மாளிகையை மலையா மாத்தின இந்த கற்பனை திறன்தான் கம்பனை மகா கவியா நமக்கு காட்டுது. அடுத்த பாடல்ல அயோத்தியின் இன்னும் பல சிறப்புகளை பார்க்கலாம். நன்றி. மாளிகைகளில் எழும் அகில் புகை மேகங்களோடு கலக்க கொடிமரத்து சூலங்கள் பகல் நேரத்து மின்னல்களாய் ஒளிரும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியோட மாளிகைகள் மலையைப் போல ஓங்கி உயர்ந்து நிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவு பெரிய கம்பீரமான மாளிகைகள். இப்ப அந்த மலை மாதிரி இருக்கிற மாளிகைகள் மேல கம்பர் இன்னும் ஒரு அற்புதமான காட்சியை காட்டுறார். புகையும் கொடியும் சேர்ந்து வானத்தோட போட்டி போடுற மாதிரி ஒரு காட்சி அது. அந்த நகரத்தோட அழகும் வளமையும் எப்படி வானத்தை தொடுதுன்னு பாருங்க. அகில் இடுகொளும் புகை அழாய் மயங்கின முகிலொடு வேற்றுமை தெரிகலா முழுத் துகிலொடும் நெடுங்கொடிச்சூலம் மின்னுவ பகல் இடுமின் அணிபரப்பு போன்றவே. அகில் இடு கொழும் புகை அழாய் மயங்கின. முதல்ல கம்பர் சொல்றாரு, அந்த பெரிய மாளிகைகள்ல இருந்து நறுமணம் வீசுகிற அகில் கட்டைகளை எரிக்கிறாங்க. யாகங்கள், பூஜைகள் அல்லது வெறும் வாசனைக்காக இருக்கலாம். அதிலேருந்து எழும்புற கொழும் புகை, அதாவது நல்ல அடர்த்தியான செழுமையான புகை அந்த மாளிகைகள் முழுக்க பரவி அப்படியே காத்துல கலந்து மிதக்குதாம். அழாய் மயங்கினா ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சு எது புகை எது காற்றுன்னு தெரியாத அளவுக்கு எங்கும் பரவி நிக்குது. அந்த நகரமே ஒரு தெய்வீக நறுமண புகையால சூழப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை இந்த வரிகள் நமக்கு தருது. முகிலோடு வேற்றுமை தெரிகலா. அடுத்த வரி இன்னும் அற்புதம். அந்த அகில் புகை எவ்வளவு உயரத்துக்கு போகுதுன்னா, வானத்துல மிதக்கிற மேக கூட்டங்களோட முகிலோடு இது கலந்துடுதாம். அந்த புகையும் இந்த மேகமும் ஒன்னா சேர்ந்துட்டதால எது நிஜமான மேகம் எது இந்த அகில் புகைன்னு பிரிச்சே பார்க்க முடியலையாம். வேற்றுமை தெரிகலா. அடேயப்பா, பாருங்க, அந்த மாளிகைகள் வானத்தை தொடுற அளவுக்கு உயரமா இருக்குன்னு கம்பர் எவ்வளவு அழகா சொல்லாம சொல்றாரு. மனுஷங்க உண்டாக்குன அந்த நறுமண புகையை இயற்கையோட மேகத்தோட இணைச்சு பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தையே குறைச்சிட்டார் கம்பர். என்ன ஒரு கற்பனை வளம்! முழு துகிலோடும் நெடுங்கொடிச்சூலம் மின்னுவ. இப்ப அந்த புகை மேகங்களுக்கு நடுவுல என்ன தெரியுது? உயரமான கொடி மரங்கள், நெடுங்கொடி கம்பீரமா நிக்குது. அதுல பெரிய பெரிய பட்டொளி வீசும் கொடிகள் முழு துகில் காத்துல அசைஞ்சாடுது. அந்த கொடி மரங்களோட உச்சியில சூலம், திரிசூலம் போன்ற அமைப்பு பொருத்தி இருக்காங்க. அந்த காலத்துல மாளிகைகள்ல அழகுக்காகவும் ஒரு மங்கள சின்னமாகவும் சில சமயம் இடிதாங்கியாகவும் கூட இந்த சூலங்களை வைப்பாங்களாம். இந்த சூலங்கள் சூரிய ஒளியில பட்டு
மின்னு பளபளன்னு கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னுதாம். பகல் இடுமின் அணிபரப்பு போன்றவே. இப்போதான் கம்பர் தன்னோட கவிதை திறனோட உச்சத்தை தொடுறாரு. அந்த புகை மூட்டத்துக்கு நடுவுல உயரமான கொடிமரங்கள்ல பளபளன்னு மின்னுகிற அந்த சூலங்கள் எப்படி இருக்குதாம் தெரியுமா? பகல் இடுமின் அணிபரப்பு போன்றவே. அதாவது பட்டப்பகல்லையே திடீர்னு மின்னல் வெட்டுனா எப்படி இருக்கும்? அதுவும் 1 2 அல்ல, ஒரு மின்னல் கூட்டமே மின் அணிபரப்பு. வரிசையா வானத்துல தோன்றுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதாம் அந்த காட்சி. ஆஹா, என்ன ஒரு உவமை, என்ன ஒரு காட்சிப்படுத்தல். சாதாரணமா கொடிமரத்து உச்சியில இருக்கிற ஒரு உலோக சூலத்தை வானத்துல பகல்ல அடிக்கிற மின்னல் கூட்டத்தோட ஒப்பிடுறார் கம்பர். இதுக்கு பேரு தான் தற்குறிப்பேற்ற அணின்னு இலக்கணம் சொல்லும். கவிஞன் தன் குறிப்பை, தன் கற்பனையை அந்த பொருளின் மீது ஏற்றி கூறுவது. புகையும் மேகமும் கலந்த அந்த மங்கலான பின்னணியில சூலங்களோட பளபளப்பு, கம்பரோட கவிதை உள்ளத்துக்கு பகல் நேரத்து மின்னல்களா ஜொலிக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே? அயோத்தி நகரத்து மாளிகைகளை வர்ணிக்கும் போது வெறும் கட்டிடங்களோட உயரத்தை சொல்லாம அங்கிருந்து வர்ற புகையையும் பறக்கிற கொடிகளையும் அதுல மின்னுகிற சூலங்களையும் கூட எவ்வளவு உயிரோட்டமா ஒரு காவிய காட்சியா மாத்திட்டார் கம்பர். அந்த நகரமே வானுக்கும் பூமிக்குமா சேர்ந்து அழகு செஞ்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான, அதே சமயம் ரம்மியமான சித்திரத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறார். இதுதான் கம்பநாட்டாழ்வாரின் கவி ஆளுமை. இந்த அழகை ரசிப்போம், கற்பனையில் அயோத்திக்குள் பயணிப்போம். அயோத்தியின் மாளிகைகளில் உலவும் மகளிரும் அங்கே தொங்கும் முத்துச்சரங்களும் தரும் எழில் காட்சி. அன்பர்களே, நேற்றைய பாடல்ல நாம அயோத்தியின் மாளிகைகள் மேல பட்டொளி வீசி பறந்த கொடிகளையும் அந்த அகில் புகையோட அழகையும் பார்த்தோம். அந்த வர்ணனையை தொடர்ந்து கம்பர் அதே மாளிகைகளோட இன்னொரு எழிலையும் நமக்கு காட்டுறார் பாருங்க. துடி இடைப்பனை முலை தோகை அன்னவர் அடியினைச் சிலம்பு பூண்டு அரற்று மாளிகை கொடியிடை தரளவெண் கோவை சூழ்வன கடியுடை கற்பகம் கான்ற மாலையே. துடி இடைப்பனை முலை தோகை அன்னவர். முதல்ல அந்த மாளிகைகள்ல யார் இருக்காங்கன்னு சொல்றார். எப்படிப்பட்ட பெண்கள்? துடி மாதிரி, அதாவது உடுக்கை மாதிரி சின்ன இடை. பனை முலை அப்படின்னா பருத்த மார்பகங்கள். தோகை ஆண்ணவர், மயில் போன்ற சாயல் கொண்ட பெண்கள். இப்படி இலக்கண சுத்தமா பேரழகு கொண்ட பெண்கள் உலாவுகின்ற மாளிகைகளாம் அவை. கம்பர் காலத்து அழகின் இலக்கணத்தை ஒரே வரியில படம் பிடிச்சிட்டாரு பாருங்க. அடி இணைச்சிலம்பு பூண்டு அரற்று மாளிகை. அந்த பெண்கள் சும்மா நடக்கலையாம். அடி இணை, 2 கால்களிலும் சிலம்பு பூண்டு, சிலம்புகளை அணிந்து நடக்கிறாங்க. அவங்க நடக்கும்போது அந்த சிலம்புகள் அரற்றும். இங்க அரற்றும்னா சத்தம் போடுது, ஒலிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாளிகைகளில் அவங்க நடக்கும்போது சிலம்போசை கேட்டுக்கிட்டே இருக்கு. உயிரில்லாத அந்த மாளிகைகளுக்கு ஒரு ஜீவனை, ஒரு நாதத்தை இந்த சிலம்பொலி கொடுக்குது பாருங்க. கொடியிடை தரள வெண்கோவை சூழ்வன. அடுத்தது அந்த மாளிகைகளோட அலங்காரம். கொடியிடை, நேத்து பார்த்த கொடிகளுக்கு இடையிலேயோ அல்லது அந்த மாளிகைகளை சுற்றி படர்ந்திருக்கும் பூங்கொடிகள் மேலேயோ. தரள வெண்கோவை, வெண்மையான முத்துக்களால் ஆன மாலைகள் சூழ்வன, சுத்தி தொங்குதாம். அந்த மாளிகைகளில் வெறும் கொடிகள் மட்டும் இல்லை, முத்து மாலைகளும் அலங்காரமா தொங்குது. எவ்வளவு பெரிய செல்வம் பாருங்க அந்த நகரத்துல. கடியுடை கற்பகம் கான்ற மாலையே. சரி, இந்த முத்து மாலைகள் எப்படி இருக்கு? அதை ஒரு உவமையோட முடிக்கிறார் கம்பர். இந்த முத்து மாலைகள் பார்க்கறதுக்கு கடியுடை கற்பகம், நல்ல மனம் வீசுகிற தேவலோகத்தில் இருக்கிற கற்பக மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் கான்ற மாலை. அதுவே உதிர்த்த பூமாலைகள் மாதிரி இருக்குதாம். அடேங்கப்பா, மனுஷங்க செஞ்ச முத்து மாலை தேவர்களோட கற்பக விருட்சம் கொடுக்கிற பூமாலை மாதிரி இருக்குன்னு சொல்றாருனா, அந்த முத்து மாலைகளோட அழகையும் அந்த நகரத்தோட தெய்வீக தன்மையையும் எப்படி உயர்த்துறார் பாருங்க. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு சொல்லாட்சி. ஆக அழகு மங்கையர் நடமாடும், சிலம்பொலி கேட்கும், கொடிகளும் முத்து மாலைகளும் அலங்கரிக்கும் அந்த அயோத்தி மாநகரத்து மாளிகைகள் தேவலோகத்து கற்பக மரத்து மாலைகள் தொங்கும் இடம் போல காட்சி தருதுன்னு கம்பர் சொல்ற அழகு இருக்கே.
அதுதான் கம்பகாவியம். இப்படி ஒவ்வொரு காட்சியையும் நமக்கு கண் முன்னாடி நிறுத்துற கம்பரோட திறமையை நினைச்சா மெய்ச்சில் இருக்குது இல்லையா? அடுத்த பாடல்ல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கோ பார்ப்போம். அயோத்தியின் மாளிகை கொடிகள் எவ்வளவு உயரமாயிருந்தன தெரியுமா? கம்பர் கற்பனையில் அதற்கும் ஒரு காரணம் சொல்கிறார். வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல அயோத்தியின் மாளிகைகள்ல தொங்கின முத்து மாலைகளை பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த மாளிகைகள்ல பறக்கிற கொடிகளை பத்தி கம்பர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? அடடா, என்ன ஒரு கற்பனை! காண்வரு நெடுவரை கதலி காணம்போல் தாழ் நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன வாழ் நனி மழுங்கிட மடங்கி வைகலும் சேன்மதி தேய்வது அக்கொடிகள் தேய்க்கவே. காண்வரு நெடுவரை கதலி காணம் போல், அதாவது பெரிய மலைகளின் மேல கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வாழை மரங்கள் அடர்த்தியா வளர்ந்து ஒரு தோப்பு மாதிரி இருக்குமே, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சாம் அயோத்தியின் கொடிகள். தாழ் நிமிர் பதாகையின் குழாம் தழைத்தன. தாழ் நிமிர் பதாகைன்னா நல்ல உயரமான கம்பங்கள்ல ஏற்றப்பட்ட கொடிகள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கொடிகளின் கூட்டம் குழாம் அந்த வாழை தோப்பு மாதிரி செழித்து தழைத்தன, அடர்ந்து உயர்ந்து காணப்பட்டதாம். யோசிச்சு பாருங்க, ஒரு நகரத்துல எவ்வளவு கொடிகள், எவ்வளவு உயரம்! இப்போதான் உண்மையான கற்பனை வருது, கேளுங்க. வாழ் நனி மழுங்கிட மடங்கி வைகளும் சேன்மதி தேய்வது. வானத்துல சேன் இருக்கிற நிலா மதி தன்னோட ஒளி வாழ் நல்லா குறைஞ்சு போய் நனி மழுங்கிட நாளுக்கு நாள் வைகளும் வளைந்து மடங்கி தேய்ந்து போகுதே, தேய்வது. அதாவது தேய்பிறை வருதே. அதுக்கு என்ன காரணமாம்? அக்கொடிகள் தேய்க்கவே. அடேங்கப்பா, வேற ஒன்றும் இல்லையாம். அயோத்தியோட மாளிகைகளில் பறக்கிற இந்த உயரமான கொடிகள் இருக்குதே, அது காற்றுல அசையும் போது நேராக மேலே போய் நிலா மேலே உரசுதாம். அப்படி தொடர்ந்து அந்த கொடிகள் உரச உரசத்தான் தேய்க்கவே பாவப்பட்ட அந்த நிலா தேஞ்சு போகுதாம். பார்த்தீங்களா கம்பரோட கற்பனையை? இதுக்கு பேரு ஏது தற்குறிப்பேற்ற அணின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு, நிலா தேய்றதுக்கு கவிஞர் தன் கற்பனையால் ஒரு காரணத்தை ஏற்றி சொல்கிறது. கொடிகள் அவ்வளவு உயரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான ரசிக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறார் பாருங்க. நிலாவே தேயுற அளவுக்கு அயோத்தியின் புகழ் கொடிகள் ஓங்கி பறந்துச்சான். இது வெறும் நகர வர்ணனை இல்லைங்க, இது காவியத் தலைவனோட நாட்டோட பெருமையை வானத்துக்கே ஏத்துற கற்பனை. என்ன ஒரு நயம், என்ன ஒரு அழகு! கம்பரோட சொல் வன்மையையும் கற்பனை திறனையும் நினைக்கும் போது உண்மையிலேயே மெய் சிலிர்க்குது இல்லையா? அயோத்தியின் கொடிகள் இப்ப நம்ம மனசுலையும் உயர பறக்க ஆரம்பிச்சிடுச்சு.